ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத மறக்காம சொல்லுங்க. ஸோ அப்பதான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸை நானும் நிறைய கிரியேட் பண்ணி போடுவேன். ஸோ எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. ஸோ எடிட் பண்ணுறது பண்ணாக்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஒன் பண்ண ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக பண்ணாக்க இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுக்குங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சு எடிட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் பண்ணாக்க இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் இருப்பாருங்க. அது நம்ம எப்படி ஹைட் மோஸ்ட்லி இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். ஸோ தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேக் போயிட்டேன். ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக பண்ணாக்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டேன். கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. சைடில் டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் ஆகிட்டு மேலே ஃபாண்ட் நேம் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கீழே ஃபாண்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கொடுத்த ஃபாண்ட் டவுன் பண்ணி நீங்கள் எந்த ஃபைல் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைல் கிட்ட பண்ணாக்க போய்க்குங்க. ஸோ மெட்டில் பண்ணாக்க நான் ரெஃபரன்ஸ் இமேஜ் இதில் யூஸ் பண்ணியிருக்க பிக் எல்லாமே கொடுத்துருக்கேன். கூடவே அதுவும் பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஒரே ஃபாண்ட் தான். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணாக்க இன்போர்ட் ஆயிரும். ஓகே. இன்போர்ட் பண்ணிட்டு இந்த இன்போர்ட் இதை மட்டும் பண்ணாக்க நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஸோ ஹைட் மோஷன் ஆப் பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிக் பண்ணாக்க நான் ChatGPTல தான் பண்ணாக்க எடிட் பண்ணேன். ஸோ அதுக்கான ஃப்ராண்ட் பண்ணாக்க நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை பண்ணாக்க நீங்கள் காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ டேட்டா பண்ணாக்க ChatGPT பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு பண்ணாக்க இன்றைக்கி அன்லிமிட் முடிஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இப்போ கீழே ப்ளஸ் நீங்கள் கீழே போயிட்டு ஃபோட்டோ இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் பண்ணாக்க நான் ரெஃபரன்ஸ் இமேஜ் டவுன் பண்ண சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட்டு அந்த பிக்கை பண்ணாக்க நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய பாய் அண்ட் கேர்ள் பிக்கு இல்லை ரெண்டும் ஒரே பிக்கில் இருந்துச்சாக்க ஒரே பிக்கை பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 3 பிக் பண்ணாக்க அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஆஸ்க்கு ChatGPT இருக்கா இந்த இடத்துல பண்ணாக்க நீங்கள் அங்கே காப்பி பண்ண ஃப்ராண்ட்டே இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இயர் மார்க்கை மட்டும் கொடுங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணாக்க உங்களுக்கு பிக் ரெடி ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ இன்றைக்கான லிமிட் எனக்கு முடிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் நான் ஆல்ரெடி பண்ணாக்க க்ரியேட் பண்ணி இருக்கிற ப்ராஜெக்ட் பண்ணாக்க காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு சரியாக வரலனாக்க இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ரீட்ரைனும் கொடுங்க. மறுபடியும் க்ரியேட் ஆகி வரும். ஓகே. ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுனாக்க ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு மேல் டவுன் ஆப்ஷன் இருக்கா அது கிளிக் பண்ண பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. இதே சேமத்தில் ஒரு 4 பிக்கு ஓகே. ஸோ அது 1 பண்ண பண்ணாக்க நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிக்கை பண்ணாக்க நம்ம பிஎன்ஜி பிக்கை பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் பண்ணாக்க ஃபோட்டோ மேப் தான். இந்த ஆப் ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பண்ண இப்படி தான் இருக்கும். இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ட்ரான்ஸ்லேட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ChatGPT எடிட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த பிக்கை பண்ணாக்க நீங்கள் செலக்ட் போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணாக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த பிக் பண்ணாக்க மொபைலில் சேவ் ஆயிரும். இதே சேமத்தில் மீதி இருக்கிற 3 பிக் பண்ணாக்க பண்ணால் நீங்கள் பேக்ரவுண்டே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஆப் பண்ணாக்க நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீஷேட் லிங்க் பண்ணாக்க நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இன்போர்ட் பண்ணிக்கோங்க. இன்போர்ட் பண்ணும்போது ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்க இந்த எடிட்டிங்கான QR இமேஜ் பண்ணாக்க நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இது அப்படியே பண்ணாக்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கேமரா ஆப்ஷன் பண்ணாக்க இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க பாருங்கள். அந்த QR இமேஜ் பண்ணாக்க ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாக்க இந்த மாதிரி ஒரு லிங்க் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது ஆட்டோமேட்டிக் பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு பண்ணாக்க நியூ வெர்ஷன் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நியூ வெர்ஷன் நீங்கள் பண்ணாக்க யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நம்ம இப்போ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு பண்ணாக்க இதில் இப்படி பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் ஜஸ்ட் பண்ணாக்க நீங்கள் பிக்கை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பண்ணாக்க பேக்ரவுண்டு பிக் எல்லாமே பண்ணாக்க கொஞ்சம் லோ குவாலிட்டியில் தான் பண்ண கொடுத்துருக்கேன். ஏன்னா 5 MBக்குள்ளே கொண்டு வரதுனால அதனால கம்மி பண்ணிட்டேன். ஸோ அது பண்ணாக்க ஃபஸ்ட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு பிக் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன் கோட்டு ஸ்டாண்டில் போயிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன இல்லையா மெட்டீரியல் பண்ணாக்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பேக்ரவுண்டு பிக் பண்ணாக்க நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் ப்ளஸ் கிளிக் பண்ணாக்க ஜஸ்ட் இது அடையாளம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பண்ணாக்க ஒரு நெக்ஸ்ட் அதுக்கு மேலே அந்த பார் இமேஜ் இருக்கா இதுவும் அதே சேம் மெத்தடில்
குவாலிட்டியாக இருக்கிற பிக் வந்து பண்ணாக்க நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு பிக் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் ஜஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கிறத மட்டும் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு நம்ம வந்து பண்ணாக்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பிக்கை சேஞ்ச் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நான் வந்து என்னுடைய பிக்கு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த பிக்கு பதிலாக உங்களுடைய பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலெக்ஷன்ற கூட்டு ஸ்டைல் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் ப்ளஸ்ஸையும் கிளிக் பண்ணாக்க ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஃபிட்னு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் போகிறீங்க. கீழே மோட்ஸ் இருக்க லெஃப்ட் சைடில் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி ஓகே. ஸோ கரெக்ட் ஏன்னா ஒவ்வொரு பிக்கும் கொஞ்சம் சைஸு கொஞ்சம் மாறும். ஸோ அதுக்காக மோட்ஸில் போயிட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த இடத்துல செட் ஆகிற மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இது நம்ம சேஞ்ச் பண்ணால் பேக்ரவுண்ட் நம்ம மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு பிக் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலர் பண்ணுற கூட்டு ஸ்டைல் போயிட்டேன். ஸோ நான் வந்து பண்ணாக்க என்னோடய பிக் வந்து பண்ணாக்க நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான் அந்த ஃபிட்டு நீங்கள் செலக்ட் போயிட்டேன். ஜஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட்டுங்களுடைய பிக்கில் எந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதே சமயத்தில் அடுத்தடுத்த அந்த பிக்குக்கு பதிலாக உங்களுடைய பிக்கை வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். எல்லாமே நீங்கள் பிக்கு ஆட் பண்ண பின்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கின்றது ஒரு டைம் 2 டைம் வந்து பண்ணாக்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்க்கு வந்துக்கோங்க. இப்போ நாம் இதுக்கான மூவிஃபிட்டை வந்து பண்ணாக்க ஆட் பண்ண பாருங்க. ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இல்லை ஆப்ஜெக்ட் எலமெண்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க இந்த இடத்துல கேமரான்னு வந்து பண்ணாக்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து பண்ணாக்க நம்ம கட் பண்ண பாருங்க. ஸோ கரெக்டாக நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த கேமரா லேயரிங் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க இது கட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அதே கேமரா லேயரிங் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த புக் மார்க்கு நேரம் வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே சமயத்தில் ஒன் பண்ணால் நான் கொடுத்துருக்க புக் மார்க்கு தகுந்த மாதிரி இந்த கேமரா லேயரை வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ண வந்து பண்ணாக்க நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ தட் ஆச்சா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதுக்கு மூவிஃபிட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்தீங்கன்னாக்க இந்த இடத்துல ரெக்டாங்குலர் ஒன்று வந்து பண்ணாக்க ஒரு லேயர் இருக்கும் இந்த கேமரா லேயருக்கு கீழே. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ஆங்கிள் போயிட்டு காப் லேயருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ அதுக்கு மேலே கேமரா லேயருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸ் ஆங்கிள் போயிட்டு பேஸ்ட் லேயர் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க நீங்கள் ஆஃப் ஆகிட்டு இந்த மூவிஃபிட் மட்டும் ஆன்ல இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ் கொடுத்தீங்கன்னாக்க அந்த மூவிஃபிட் இதில் வந்து பண்ணாக்க ஆடிடும். ஸோ நெக்ஸ்ட்டு போய்க்குங்க. இப்போ இடத்துல இன்னொரு ரெக்டாங்கிள் இருக்கா இதை நீங்கள் செலக்ட் போயிட்டு அதே பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பி லேயர் கொடுக்குறீங்க. அதுக்கு மேலே இருக்கிற கேமரா லேயரிங் செலக்ட் போயிட்டு அதே பாக்ஸ் சைக்கிளில் இந்த பேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட்டு முன்ன பண்ண மாதிரி தான். ஓகே. ஸோ ஒன் பண்ணால் கரெக்டாக அந்த கேமரா லேயர் கீழே இருக்கிற அந்த ரெக்டாங்கிள் லேயரில் நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி லேயர் கொடுத்து இதில் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிள் லேயர் எல்லாமே வந்து பண்ணாக்க இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் வந்து பண்ணாக்க நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டுங்க. ஒரு 5 லேயர் இருக்கும். ஸோ நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க நீங்கள் பொருள் பார்த்த வீடியோ ரெடி. ஸோ ஃபைனலாக மேலே சூப்பர் கிளிக் போயிட்டு கீழே பண்ணிங்கனாக்கா அந்த வீடியோஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எஸ் ஆர் நோன்றது. ஓகே.